கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவில் ஒன்றியத்தில் எடையூர் கிராமத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. மாசமாக வரவங்க பொம்பளைங்க சின்ன பசங்க எல்லாம் வருதுங்க. ரோடு போட்டு 4 மாதம் ஆச்சு. ஜல்லி பரப்பிட்டவனுங்க போகிற வண்டிக்காரன் பூரா தலைக்கே ஊந்து 16 பேர் வரைக்கும் கால்கை ஒடிச்சு போட்டான். கை கால் பூரா காயமாகுது. டூ வீலர் போகாமல் இந்த ஜல்லி போடுறது வண்டி போகவே பெரிஞ்சு ஜல்லி பூரா அப்பால் ஒதுங்கி போச்சு. வண்டி போகமில்ல, நடக்க முடியல, மாடு ஓட்டின்னு போக முடியல. ஹாஸ்பிட்டல் வர ஜனங்க பூரா ஒன்றும் மாலாதங்க, வயசானவங்க நடந்து வராங்க. செருப்பு கூட இல்லாமல் அந்த நடந்து வர முடியல. இதை எவன் எடுத்தான் கான்ட்ராக்ட் எடுத்தான் தெரியல. திமுக சொல்கிறானவன் பணத்தை எடுத்துன்னு போட்டாலும் போடல, அதுவும் தெரியல. எங்கள் வந்த ரோடை வந்து சரி பண்ணுறாலும் இல்லைன்னா இன்னும் ஒரு வாரத்தில் சாலம்பேரில் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவோம். யார் இடத்தாலும் வந்து இந்த ரோடு வந்து போட்டு கொடுக்கணும். 20 நாள் டைம். 20 நாத்து சங்கராபுரத்து ரோட்டில் மெயின் ரோட்டில் சாலம்பேரில் பண்ணுவோம். நோட்டீஸ் போட்டு திருப்பாலம் காவல் நிலையத்தில் கொடுத்து நாங்கள் கிராம மக்கள் போகிறோம். சாலம்பேரில் போனோம். இடையூருக்கும் அறுதுங்கொடிங்க எத்தனை பால் வண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, மாடு பிடிச்சி மாதிரி போகிறாங்க. யாரும் ஒழுங்காக போக முடியல. எல்லாம் டெய்லியும் உழுறாங்க டூ வீலரில். அதை வந்து கொஞ்சம் போடணும். அது யார் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை போராட்டம் பண்ணுவோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு இது யார் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்து எங்களுக்கு வந்து நிவாரணம் பண்ணி கொடுக்கணும். அப்படியெல்லாம் போராட்டம் வெடிங்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து உண்ணாவிரதம் இருப்போம். இடையூரில் ரோடு போட்டு 3 மாதம் ஆகுது ஜல்லி போட்டு. இன்னும் இதுக்கு தார் ஊற்றலை. இது என்னன்னு யாரும் எடுத்து பார்க்கல. காலையில் ஆனால் பூரா சுகர் பேஷண்ட் பூரா தடுமாறிக்கின்னு வீந்து ஏஞ்சி கையெல்லாம் முட்டியெல்லாம் வயிட்டின்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இந்த மாதிரியே போட்டு வச்சுன்னா இன்னும் எம்மா நாளைக்கு இந்த ரோடு இப்படியே இருக்கும். இது என்னைக்கு தான் நீங்கள் இதுக்கு தீர்வு கிடைக்கும்? இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க இருக்காங்களா இல்லை இல்லையா, எந்த அட்ரஸும் தெரியல. எடுத்தவங்க செத்துட்டாங்களான்னு கூட தெரியல. இந்த மாதிரியே இருந்தால் இன்னும் எம்மா நாளைக்கு இந்த ரோடு எத்தனை மாதம் ஆச்சு போட்டு ஜல்லி போட்டு 3 நாள் ஆகுது. இன்னும் இதை ரெடி பண்ணவே இல்லை. இப்படியே இருந்தால் இந்த ஹாஸ்பிட்டல் தான் இது மூட்டிட்டு தான் வீட்டுக்கு போனால் போவாங்கன்னு நினைக்கிறவங்க. வயசானவங்களாம் வாரத்துக்கு போகிறதுக்கு இல்லாத இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? யார் என்னென்ன இந்த தலைவரும் தேர் எடுத்து பார்க்கல. இந்த எம்எல்ஏ எம்பி எவனு எங்கக்குறான்ல தெரியல. என்னதான் போய்பின்னு தெரியல. இடையூறு எந்த நிலையில இருக்குதுன்னே தெரியல. இதில் ஹாஸ்பிட்டல் வேற கூட இங்கே வச்சுக்கிறாங்க.